ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபி நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம், இல்லை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. நம்ம இது செய்யறதுக்கு ஒரு 200 கிராம் மஷ்ரூம் தேவை. ஸோ மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா அரைக்க வேண்டியது இருக்கு. ஸோ மசாலா வந்து நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். ஸோ பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன் வச்சுக்கலாம். அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திட்டு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாம். பொடியா அரியணும்னு அவசியம் இல்லை, நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு 2 தக்காளி ஸ்லைஸா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இந்த கிரேவிக்கு வந்து தண்ணிலாம் விடணும்னு அவசியம் இல்லை. இந்த மஷ்ரூம்ல இருக்க அந்த தண்ணியும் வந்து இதுக்கு போதுமானது. ஸோ இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து லாஸ்டா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க இந்த பவுடரை வந்து சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு இறக்கணும்னா சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.